வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு ஆஷாடன நவராத்திரியில் 8வது நாள். இன்னைக்கு பாருங்கள், அம்மாவுக்கு அலங்காரமாக நல்லா ஜோடிச்சு வச்சு இங்கே பாருங்கள், சுண்டல் அற்புதமாக சுண்டல் வச்சுருக்கிறாங்க. எல்லா தெய்வங்களுக்குமே நல்லா இருக்காங்க. அம்மா இப்போ ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு சில இதை கோரிக்கையை கேட்கலாமா? நிறையா பேர்த்துக்கு நாளையோட இந்த இது முடியுது. நாளைக்கு தான் அந்த ஆஷாட 9வது நாள். அதுக்குள்ளார என்னுடைய பக்தர்களுக்கு இப்போ நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட அந்த பேருக்கெல்லாம் எல்லாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். நீங்கள் அதுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அவங்களுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேறணும். தியா சபரி அவங்களுக்கு 10 ஆண்டு குழந்தை இல்லை. அருமையான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அறிவுப்பிரியா மகன்கள் சுதர்சன், பத்மாவதி அவங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல கல்வி செல்வத்தை கொடுங்க. நோய் நொடி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக அப்பா அம்மா பேச்சு கேட்குற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் நல்லா ஆசீர்வாதம் கொடுங்கம்மா. சசிகலா கணவருக்கு லிவர் ப்ராப்ளம், அது கூடி சீக்கிரம் குணமாகணுமா. உங்களால் தான் இதெல்லாம் முடியுமா. அதனால் உங்கள்கிட்ட திருப்பி நான் இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்ச்செல்வன் மகள் புவனேஸ்வரிக்கு குழந்தை வர வேணும். இது நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மொத்தம் 3 ட்ரிப்பு நான் வந்து சாமிக்கிட்ட வேண்டியிருக்கேன். உங்கள்கிட்ட, குரு பகவான்கிட்ட, அப்புறம் நேற்று சாயந்தரம் போன அந்த கோயிலுக்கு. இது 3க்குமே நான் வேண்டி வச்சுருக்கிறேம்மா. அதே மாதிரி சுமதி விநாயகம் இவங்க 2 பேர்த்துக்கு நான் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கேன். சுமதி விநாயகம் அப்படிங்கிறவங்கள அவங்க விநாயகத்துக்கு 2வது ஆப்ரேஷன், கால் முழுமையாக குணமடையுமா. அவர் எந்திரிச்சு நடக்கணும். அன்றைக்கி தான் எனக்கு நிம்மதி. அதனால் அதை சீக்கிரமாக அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கம்மா. ஸ்ரீதேவி அவங்க வந்து அவங்க வந்து குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும். அவங்க எதிலையும் வெற்றி அடையணும். அவங்களுக்கு கடங்கப்பை எதிர்க்கூடாது. அவங்க மன நிம்மதியை கொடுத்து அவங்க குடும்பத்தை நல்லா வாழ வைங்கம்மா. மகள் அஞ்சலி தேவி, மகன் பரணி நிரந்தரமான அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதே மாதிரி சரஸ்வதி மகன்கள் சுதர்சன், ஸ்ரீஹரி படிப்பு, நிம்மதி, அவங்களுக்கு கடங்கப்பு இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்கம்மா. அதே மாதிரி வினோதினிக்கு சீக்கிரம் குழந்தை வர கொடுங்கம்மா. ஈரோடு ராஜிக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுங்கம்மா. நந்தினி பிரியாவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுங்கம்மா. அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த நாளைக்கு ஆஷாட நவராத்திரியில் நான் நம்ம வீவர்ஸுக்கெல்லாம் கடைசியாக வைக்கிற கோரிக்கை உங்ககிட்ட இது. நீங்கள் வந்து அது நல்ல வழிகாட்டுங்கன்னு நான் நம்பிக்கையோடு வேண்டி இதோட முடிக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வராகி. நீ சொல்லு, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வராகி. சூப்பர். குண்டலி புரவாசினி சொல்லு. அப்புறம் மனோன்மணி. வாராகி தாயே இந்த குழந்தைகிட்ட தாங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? உண்மை அதுதான். உண்மையிலேயே குழந்தை